வெஸ்டீஜ்ல பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஸோ பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்கிட்ட யாருமே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ நான் இந்த பிஸியில இருந்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செங்கோல் ராணி சிஸ்டர்ட்ட நான் கேட்டேன். உடனடியா ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த ஆஞ்சியோல எல்லாம் உடன்பாடே கிடையாது துளி கூட. என்ன அப்படின்னா ஒரு ஊசியை வச்சு அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைச்சு அதன் மூலமா ரத்தம் போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி அது இதாயிடும். திரும்ப திரும்ப பண்ற மாதிரிதான் இருக்கும் ஆஞ்சியோ பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால என்னோட அப்பாவுக்கே அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன். ஸோ அவங்கதான் சப்ளிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நிறையவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் படிப்படியா இப்ப குறைச்சிட்டு வந்திருக்கும். ரிசல்ட் என்னால ஷேர் பண்ண முடியல அப்பாவோடது. பட் ஆனா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க முன்ன இருந்ததோட. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கை கால்லாம் வீங்கி ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பர்சனா எப்போதும் போல வேலை பாக்குறாங்க. அப்பாவுக்கு பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கும். ஸோ குனியும் போது உட்கார்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளோட ஃபிளக்ஸ் ஆயிலும் அதனோட சேர்ந்து கொடுக்கறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. LRG9, ப்ரோகார்டு, அதுக்கப்புறம் விட்டல் காம்ப்ளெக்ஸ், சீபக்தான், அதே போல அலோவேரா. ஸோ இது எல்லாமே கொடுத்துருந்தோம். ஃபிளக்ஸ் ஆயில் அதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா சிஸ்டரோட ஃபாலோஅப்ல கரெக்டா கொடுத்ததுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த சப்ளிமெண்ட்னால நான் நிறைய பெனிஃபிட்